மேடைக்கு அழைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம். நம்முடைய வெற்றியாளர்களை எல்லாம் அவர்களுக்கு விருது வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய விழாவினுடைய தலைமை தாங்கக்கூடிய அருமை அண்ணன் டாக்டர் ஏ அமீர்கான் அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் அன்போடு அழைக்கிறோம். எக்ஸ் மெம்பர் ஆஃப் CACL, மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவர்கள், அதே போல INTUC-னுடைய தேசிய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் டாக்டர் அமீர்கான் அவர்கள் உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியிலே வருகை தருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக நீதிபதி திரு SK கிருஷ்ணன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் உங்களுடைய கரவொலிக்கு மத்தியிலே. அவரை தொடர்ந்து தமிழக அரசு விருது பெற்ற திரு M இருளப்பன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஃபவுண்டர் DBM சேவா பாலம் ட்ரஸ்ட் சென்னை. அவரோடு இணைந்து வருமாறு திரு M அழகேசன் சார் IRS அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் BV செல்வராஜ் IAS அவர்கள் தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து திரு சுரேஷ்குமார் RL அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பரணி இன்ஜினியரிங். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென நிகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இதுவரைக்கும் நம்ம வெற்றியாளர்கள் பேசின விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கேட்டோம். இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே வெற்றியாளர்கள் தான். அப்ப வெற்றியாளர்களை வந்து நம்ம எப்பவுமே சிறப்பு செய்வதில் வந்து நம்ம தேசிய ஒருமை கலை பண்பாட்டு கழகம் தொடர்ந்து 50 ஆண்டுகளாக நம்முடைய தமிழகத்தில் இந்த பணியை வந்து செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த விழாவிற்கு நல்லதொரு முதலாவதாக இங்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்கின்ற மிகச்சிறப்பான ஒரு தருணம் இது. முதலாவதாக ஜஸ்டிஸ் திரு SK கிருஷ்ணன் சார் அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். அருமை அண்ணன் அமீர்கான் அவர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை சிறப்பு விருந்தினர்களோடு இணைந்து அவரை சிறப்பு செய்கின்றோம். திரு குரு சரண் சேதுபதி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாங்க. அடுத்தபடியாக சிறப்பை பெறுகின்றவர் திரு M அழகேசன் IRS அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். அருமை அண்ணன் அமீர்கான் அவர்களை சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக திரு செல்வராஜ் IAS அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே அடுத்தபடியாக அருமை அண்ணன் அமீர்கான் அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். சார் உட்காருங்க, உட்காருங்க சார். அடுத்தபடியாக திரு சுரேஷ்குமார் RL அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். அடுத்தபடியாக அருமை அண்ணன்
சேவா பாலம் என்கிற தொண்டு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் இருளப்பன் அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். அடுத்தபடியாக அன்பு சகோதரர் திரு குரு சரண் சேதுபதி அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். நல்லதொரு விழாவிற்கு ஒரு மகத்தான தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் டாக்டர் ஏ அமீர்கான் அவர்கள் தற்பொழுது தலைமை உரையாற்ற வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார்பா இன்னும் யாராவது வெற்றியாளர்கள் யாராவது உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யல அப்படின்னு சொன்னா நீங்க வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தேசிய ஒருமைப்பாட்டு நல் இயக்கத்தின் சார்பாக சாதனை படைத்தவர்களுக்கெல்லாம் விருதுகள் வழங்குகின்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்து விருதுகளை வழங்கி விழா பேருரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க நீதி உத்தரவுகளை எல்லாம் பிறப்பித்து தீர்ப்புகளை எல்லாம் வழங்கி நீதி வரலாற்றிலே ஒரு நன்மதிப்பினை பெற்றிருக்கின்ற நீதியரசர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா எஸ்.கே. கிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்த இருக்கின்ற மரியாதைக்குரிய கப்பல் துறையை எல்லாம் சிறப்பாக பணியாற்றிய செல்வராஜ் அவர்களே, எங்கள் மண்ணின் மைந்தர், இந்திய அரசில் ஜிஎஸ்டி துறையில பணியாற்றிய மரியாதைக்குரிய அழகப்பன் ஐஆர்எஸ் அவர்களே, அழகேசன் ஐஆர்எஸ் அவர்களே, பொது வாழ்க்கையிலே தமிழகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பின்னால் ஒரு அப்பழுக்கற்ற மனிதராக அறியப்பட்ட, தமிழக மக்களால் போற்றப்பட்ட ஐயா நல்லகண்ணு அவர்களுடைய வாரிசாக, மருமகனாக அரசு துறையில பணியாற்றி பல்வேறு நபர்களுக்கு உதவியாக இருந்த மரியாதைக்குரிய இருளப்பன் அவர்களே, ஐக்கிய அரபு தேசத்திலே பொது தொடர்பு துறையிலே காட்சிக்கு எளியவராக மிக சிறிய வயதிலே இருந்தாலும் கூட அமீரகத்தினுடைய அரசரோடு தொடர்புடைய அருமைக்குரிய சகோதரர்
குருசரன் சேதுபதி அவர்களே, அருமைக்குரிய சகோதரர் சுரேஷ்குமார் அவர்களே, இதை தினம் வருகை தந்து தங்களுடைய துறையிலே, அது மருத்துவத் துறையாக இருந்தாலும், அது பொறியியல் துறையாக இருந்தாலும், அது கணிக்கக்கூடிய துறையாக இருந்தாலும், பல்வேறு துறையிலே தாங்கள் ஆற்றிய பணியின் காரணமாக தங்களுடைய திறமையினை இந்த மக்களுக்கு சேவையாக ஆற்றியதன் காரணமாக உங்களை கண்டறிந்து உங்களுக்கெல்லாம் விருதுகளை வழங்கி கௌரவம் பெறுபவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேரையும் இந்த அருமையான மாலை நேரத்திலே வாழ்த்தி, அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த வேளையிலே நீதியரசர் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த வேளையிலே IAS அதிகாரி அவர்கள் இருக்கின்றார்கள், IRS அதிகாரி அவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு துறை சார்ந்தவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இந்த வேளையிலே இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் எல்லோரும் பெரிதும் மதிக்கக்கூடியவராக இந்திய துணைக்கண்டத்திலே வாழ்ந்த குடியரசுத் தலைவராக செயல்பட்டு ஒரு குடியரசுத் தலைவர் மக்கள் மனதில் இப்படி இடம் பெற முடியுமா என்ற அளவிற்கு உலகெங்கும் இருக்கின்ற மக்களால் ஈர்க்கப்பட்ட அப்துல் கலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, நாம் எல்லோருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அந்த ஒற்றுமை இங்கே விருது பெறுபவர்களாக இருந்தாலும், அல்லது விருது பெறுபவர்களை வாழ்த்துபவர்களாக இருந்தாலும், அல்லது விருதினை கொடுப்பவர்களாக இருந்தாலும், எல்லோருக்கும் இருக்கின்ற ஒற்றுமை என்னவென்று சொன்னால், அனைவருக்கும் ஒரு நாளிற்கு 24 மணி நேரம் தான் இருக்கின்றது. அந்த 24 மணி நேரத்தை யார் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அதை பொறுத்துதான் ஒரு சாமானிய மனிதன் சரித்திர நாயகனாக உயர முடியும் என்று சொன்னால், அது அவர்களுடைய கடின உழைப்பு. அந்த கடின உழைப்பு தான் ஒரு சாதாரண மனிதனை சரித்திர நாயகனாக உயர்த்த முடியும். நமக்கு இருக்கின்ற 24 மணி நேரம் தான் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கும் இருந்தது. அருமைக்குரிய சகோதரர்களே, மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்களை பார்க்கின்ற, பேசுகின்ற, பழகுகின்ற வாய்ப்பு கடந்த 2009ஆம் ஆண்டு அவர் குடியரசுத் தலைவர் பணியினை நிறைவு செய்து டெல்லியிலே இருக்கின்ற போது அந்த வாய்ப்புகள் அதிகமாக கிடைத்தது. மரியாதைக்குரிய செல்வராஜ் சார் அவர்கள் கப்பல் துறையில் இருந்த காலத்தில் தான் நானும் 2009 கப்பல் துறையிலே தேசிய ஆலோசகராக, அது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான அந்தஸ்தோடு கூடிய ஒரு பொறுப்பு, அதிலே இருந்தேன். அப்போது பழகுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. அருமைக்குரிய சகோதரர்களே, அவர் தமிழ்நாட்டிலே இருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது என்னை அழைத்து சொன்ன வார்த்தை, இன்னும் தமிழகத்திலே நான் பிறந்த மாவட்டத்திலே ராமநாதபுரத்திலே சிசு கொலை இருக்கிறது, தென் மாவட்டங்களிலே சிசு கொலைகள் இன்னும் இருக்கிறது, அதையெல்லாம் மாற்ற வேண்டும், அதற்கான முயற்சிகளை உங்களை போன்ற இளைஞர்கள் எடுங்கள் என்று அன்றைய தினம் பார்க்கிற போது சொன்னார்கள். அதை மட்டும் சொல்லவில்லை,
பள்ளிகளுக்கு செல்லுங்கள், பள்ளி மாணவர்களை சந்தியுங்கள், இன்னும் அவர்களை திறமையானவர்களாக மாற்றுவதற்கான முயற்சியில் அவர்களை ஈடுபடச் சொல்லுங்கள், ஈடுபடச் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஒவ்வொருவரும் முன்னேற வேண்டும், ஒவ்வொருவரும் வளர வேண்டும். ஒவ்வொரு சமுதாயத்திலே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாணவனும் வளர்கிற போது, ஒவ்வொரு மாணவனும் தன்னை உயர்த்தி கொள்கிற போதுதான் இந்த தேசம் உயரும். எல்லோரும் தங்களுடைய கைகளை இணைந்து உயர்த்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதனை இந்த தினம் நினைவுபடுத்தி உங்களுக்கெல்லாம் விருதுகளை பெறக்கூடியவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட நீங்கள் அனைவரும் இன்னும் உயர வேண்டும். வருகின்ற காலங்களிலே தமிழக அரசு விருதுகளை கொடுக்கிற போது அந்த விருதுகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே வாழ்த்துகிறேன். அருமைக்குரிய சகோதரர்களே, மாநில அரசினுடைய விருதுகளை பெறக்கூடியவர்கள் நீங்கள் இந்திய அரசினுடைய விருதுகளை பெறக்கூடியவர்களாக உங்களுடைய திறமையின் காரணமாக, உங்களுடைய சாதனையின் காரணமாக நீங்கள் உயர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் வாழ்த்துகிறேன். அதே போன்று இந்த அமைப்பு ஒரு சர்வதேச அமைப்பு. இந்த சர்வதேச அமைப்பிலே இதரம் நீங்கள் விருதுகளை பெறக்கூடியவர்கள் வருகின்ற காலங்களிலே உங்களுடைய உழைப்பின் காரணமாக, உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக, நீங்கள் பலருக்கு ஆற்றுகின்ற சேவையின் காரணமாக வருகின்ற காலங்களில் நீங்கள் சர்வதேச விருதுகளை பெறக்கூடியவர்களாக உயர வேண்டும். வாழ்வில் நீங்கள் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். வருகின்ற காலங்களில் பலருக்கு நீங்கள் விருதுகளை கொடுக்கக்கூடியவர்களாக உங்களை நீங்கள் உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று அருமையான சந்தர்ப்பத்தில் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்களுக்கு நன்றி. அதாவது யார் வாழ்த்தினால் நாம் வளர்வோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அருமை அண்ணன் டாக்டர் அமீர்கான் அவர்கள் நம்ம எல்லாம் வாழ்த்தி இருக்கிறார். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது இருக்க போகின்றது. அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக சேவையின் அடையாளமாக திகழ்கின்ற தமிழக அரசு விருது பெற்ற திரு எம் இருளப்பன் ஐயா அவர்கள், ஃபவுண்டர் டிவிஎம் சேவா பாலம் ட்ரஸ்ட் சென்னை அவர்களை பேச வருமாறு உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் அன்போடு அழைக்கிறேன். என்னை இவ்வுலகில் அறிமுகப்படுத்திய என் தாய் தந்தையருக்கும் எனது மானசீகமான குருவுக்கும் இந்த நல்ல நாளில் நல்ல வேளையில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தலைமை பொறுப்பினை ஏற்று தலைமை உரையை ஆற்றி வாழ்த்துரை வழங்கி அமர்ந்துள்ள எங்கள் மண்ணின் மைந்தருமான மாமா டாக்டர் அமீர்கான் ஐயா அவர்களே, இந்த நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாசத்திற்குரிய சகோதரர் அண்ணாமலை அவர்களே, இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற நீங்களும் நாமளும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் நல்ல ஒரு நகைச்சுவையை உருவாக்கி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ராஜா அவர்களே, படிப்பு நீளமாக இருக்குது. அட்வொகேட்டோ ஏதாவது ஒரு பிஹெச்டி பண்ணவர், மிகப்பெரிய மனிதர், காவலர் மக்கள் செய்தியினுடைய எடிட்டர். அடுத்து நம்ம எல்லாம் இந்த விருதாளர்களை வெற்றி பெற்றவர்களை வாழ்த்துவதற்காக வருகை தந்து அமர்ந்துள்ள ஐயா மாண்புமிகு நீதியரசர் ஐயா எஸ்கே கிருஷ்ணன் அவர்களே, அடுத்து கப்பல் துறையிலே பணி செய்து பல்வேறு தென் மாவட்டத்தினுடைய அறச்செயல்கள் நற்செயல்கள் எல்லாம் நல்ல செய்து, அடுத்து மாமாவுக்கு மிக நெருக்கமான கப்பல் துறையிலே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே ஒரு தமிழனை ஒரு ஆலோசனை குழு உறுப்பினராக அவரோடு பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு பெரிய விருப்பத்தின் பேரில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நமது ஐயா செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு காலகட்டத்தில்
ஒரு வார காலமாக நெல்லை மாவட்டத்திலே பயணங்களை எல்லாம் முடித்துக்கொண்டு அவர் படித்த பள்ளியில் தலைமை விருந்தினராக சாயர்புரம் போப் கல்லூரியிலே உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளிலே அங்கே வெற்றி பெற்ற மாணவர்களெல்லாம் பரிசளித்து ஐயா பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளையும் கொண்டாடி நடக்கின்ற நேஷனல் இன்டெகிரிட்டி கவுன்சிலினுடைய விழாவிற்கு நீங்கள் கண்டிப்பாக வருகை தர வேண்டும் என்று கூறியவுடன் இன்று காலையில் விமானத்திலே பறந்து வந்து காலையில் நங்கநல்லூரிலே ஒரு நிகழ்ச்சியை நடத்தி திரு அண்ணாமலையினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த மாமன்றத்திற்கு வருகை தந்துள்ள எனது அருமை சகோதரர் ஐயா அழகேசன் ஐயாரஸ் அவர்களே, இந்த முத்தாய்ப்பாக ஒரு பேரரசர் இளவரசரனுடைய வாரிசாக இங்கே வருகை தந்திருக்கிறார் என்றவுடன் ஒரு மிகப்பெரிய, அதுவும் கடைசியில் சேதுபதினு ஒரு முடிஞ்சது. ஸோ ஒரு பெரிய சேதுபதி, இந்த நாட்டை ஆண்ட மன்னர்களுடைய பரம்பரையை சார்ந்த ஒரு சேதுபதி வருவது மாண்டு ஒரு இளைஞர் இந்த மாமன்றத்திலே தோண்டி நம்மிடையே வருகை தந்துள்ள பேரன்புக்குரிய குருசரன் சேதுபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக வருகை தந்துள்ள என்னுடைய பாலம் நிர்வாகிகளான தம்பி ராகவன் அவர்களே, சந்திரன் அவர்களே, சலீம் மாமா அவர்களே, தியாகராஜன் அவர்களே, புருஷோத்தமன் அவர்களே, மகளிர் அணியைச் சேர்ந்த லதா நெல்சன் அவர்களே, திருமதி யோகேஸ்வரி அவர்களே, திருமதி சுனிதா மேடம் அவர்களே, நிகழ்ச்சிக்கு இந்த விருதை பெறக்கூடிய விருந்தினர்களே, அவர்களை பாராட்ட வந்திருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்களே, என்னோடு பணி செய்த கெம்பா பல்கலிசனு பாண்டிச்சேரியிலே இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரரே, ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு அப்புறம் பார்க்கக்கூடிய இந்த மாமன்றத்திலே வருகை தந்துள்ள திரு பெருமாள் அவர்களே, அவருடைய மைத்துனரும் இதிலே பரிசு வாங்குகிறார். ஸோ இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் வரும்போது பேராசிரியர் ராஜா ஒவ்வொருத்தரையும் அழைத்து ஒரு பேட்டியை எடுத்துக்கொண்டு இருந்தார். ஒவ்வொரு பேட்டியும் முத்தான வித்தான சத்தான ஒரு பேட்டியாக இருந்தது. அவர்களை பற்றி அவர்கள் விளக்குவார்கள். உடனே அவர் கிராஸ் பண்ணி இந்த கருத்து நன்றாக இருக்கிறது, உற்சாகமாக கைத்தட்டுங்கள் என்று அவர் மக்களிடையே கூவி கூவி அந்த கைத்தட்டை விலைக்கு வாங்கின மாதிரி எல்லாரையும் கைத்தட்ட வைத்தார். இதெல்லாம் ஏன் செய்கிறார் என்றால், அவரவர்கள் பல்வேறு துறைகளிலே சாதித்தவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் நமது பேராசிரியர் ராஜா அவர்கள் இத்தகைய செயல்களை செய்து நம் மனதில் புகுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் அந்த விருதாள பண்பார்களை மிக நேர்த்தியோடு பாராட்டினார். இந்த மேடையிலே நான் இன்று நின்று கண்டு இருக்கிறேன் என்றால், நான் இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனில் பணி செய்து சுமார் 40 ஆண்டு காலமாக பணி செய்து டிவிஎம் சேவா பாலம் என்ற ஒரு தொண்டு நிறுவனத்திலே தமிழகத்திலே உருவாக்கி முதலில் அண்ணாமலை ஃபைன் ஆர்ட்ஸ் ராஜா அண்ணாமலை மன்றத்திலே அவரிடத்திலே பரிசு வாங்கினேன். 2007 மாமா அமீர்கான் மாமா சொன்னது மாதிரி தமிழக அரசு விருதை நீங்கள் எட்டுவீர்கள், தேசிய விருதுகளை நீங்கள் எட்டுவீர்கள் என்று அவர் வாக்கு ஒரு பொன்னான வாக்கு. அன்றும் தலைமை உரை அவர்தான் ஆற்றினார், இன்றும் அவர்தான் தலைமை உரை ஆற்றினார். மாமா வாக்குப்படி 2007 அன்று தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர், முத்தமிழ் பேரறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தமிழக அரசு விருது டிவிஎம் சேவா பாலத்துக்கு சிறந்த தொண்டு நிறுவனம் என்று கிடைத்ததை இந்த மாமன்றத்திலே மகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன். 2012 மாண்புமிகு கவர்னர் ஆளுநர் அவர்களால் ரோசையா அவர்களால் பாராட்டப்பட்டது சிறந்த சேவை நிறுவனம் என்று. 2021 அன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பொற்கரங்களால் வாங்கப்பட்டது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து சர்வதேச விருதினை இந்தோ டைமர் அவார்டு திமோர் நாட்டினுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் வந்து டிவிஎம் சேவா பாலத்துக்கு சிறந்த சமூக சேவர் என்ற விருது அமர் சேவா சங்கத்துக்கும்
டிவிஎம் சேவா பாலத்துக்கும் கிடைத்தது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன் இதை கூறுகிறோம் என்றால், அண்ணாமலையிடம் நீங்கள் அருள் பெற்றால் நிச்சயமாக அயல் நாட்டிலும் அருள் பெறுவீர்கள், உள்நாட்டிலும் அருள் பெறுவீர்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஜெய்ஹிந்த். அதாவது சார் சொல்லும்போது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. முதல் விருது நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொன்னா, அடுத்தடுத்த விருதுகள் நீங்க எங்கெல்லாம் வாங்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய அருமை அண்ணன் இங்க இருக்காரு. இதற்கு காரணம் என்ன? அவருடைய சேவை தான். புரியுது? சேவா பாலம் என்கிற நிறுவனம் தொடர்ந்து செயல்படுவதால் அவருக்கு விருதுகள் வந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு மீண்டும் ஒரு முறை நம்ம கைத்தடலை கொடுக்கலாம். அதே போல அண்ணாமலையார் அருள் இருந்தா அகிலம் முழுவதும் விருது பெறலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரு. நிச்சயமாக உங்களுடைய வாக்கு பலிக்கும். நன்றி நன்றி நன்றி. இப்ப அடுத்தபடியாக நாம் அழைக்கின்ற இனிய நண்பர் திரு எம் அழகேசன் அவர்கள், ஐஆர்எஸ் ஆபீசர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி, டெப்டி சேர்மன், தமிழ்நாடு ஸ்டேட் வாலிபால் அசோசியேஷன். சாரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் பணியாற்றி கொண்டிருந்த பெட்ரிஷியன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அந்த ஒரு மேரத்தானுக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளராக அங்கே வருகை தந்தார். ஒரு ஸ்போர்ட்ஸ் டேக்கு அப்படின்னு நினைக்கிறேன், ஸ்போர்ட்ஸ் டேக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்தார். அந்த நேரத்தில் அவர் பேசிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் மத்தியில் இன்றளவும் ஒரு ஆணித்தரமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது. அந்த அளவுக்கு தன்னுடைய சொல்வன்மை மிக்கவர், ஒரு செயல்வன்மை மிக்கவர். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆளுமை திரு எம் அழகேசன் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அன்னை தமிழை வாழ்த்தி இங்கு மேடையில் வீட்டிருக்கின்ற மிகப்பெரிய மனிதர்கள், குறிப்பாக நீதியரசர் வந்திருக்காங்க, ஐஏஎஸ் அமீர் கான் அவர்கள், பாலம் இருளப்பன் அவர்கள். ஒவ்வொரு பற்றியும் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா ஏற்கனவே எல்லாருமே சொல்லிட்டாங்க. இங்கே இந்த ப்ரொஃபஸர் மிக அருமையாக எல்லாரை பற்றியும் சொல்லிட்டாரு. அதனால் எதை பற்றியும் யாருக்கும் அறிமுகம் தேவையில்லை என்று நினைக்கிற நேரம் கருதி, இது பேச்சு மேடை அல்ல என்பதையும் அறிகிறேன். பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு பற்பல நிகழ்ச்சிகள் சென்று மாணவர்களை ஊக்குவிப்பது பல செய்து வருகிறேன். விளையாட்டுத் துறையில் நான் இருப்பதால் இந்த உடம்பை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும், மனதை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும், எப்படி வெற்றிப்படியை எட்ட வேண்டும் என்கின்ற நல்ல கருத்துக்களை சொல்லி வருகிறேன். இன்றைய தினம் நம்ம மிக அருமையாக ஒரு நேர்காணல் நடந்தது. டாக்டரை கூட அழைத்து நேர்காணல் நடத்தினார்கள். மிக அருமையாக அவர்கள் வளர்ந்த பாதை எளியவராக இருக்கிறார்கள். குறுகிய முதலீட்டில் அதிக அறிவுடன் உச்சத்தை எட்டுவது எப்படி என்பது தான் எனக்கு தெரிந்தது. ஏதோ பல 1000 கோடி ரூபாய் போட்டு பெரிய டாடா, பிர்லா, அம்பானி அந்த மாதிரி மனிதர்களை அழைக்காமல் சிறு தொழில் செய்து இன்று பெரிய முதலாளிகளாக வந்திருக்கின்ற இளைஞர்களை பார்த்தேன். வெள்ளை மனது உள்ள நல்ல உள்ளங்களை பார்த்தேன். இந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த இந்தியா இன்று எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்பது இது ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சின்ன பையன் மேலே ஓடி உட்கார்ந்தார். யாரோட அந்த சின்ன பையன்? எல்லாரும் நாங்கள் வயசானவங்க உட்கார்ந்த மாதிரி இருக்க. ஒரு பொடியை உட்கார்ந்துருக்கான கல்லூரி மாணவனுக்கும் அங்கே உட்கார்ந்துருந்தா கூட பரவாயில்லையே, மேலே உட்கார்ந்து ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. யாருன்னு கேட்டால் அவர் ரொம்ப பெரிய மனிதராக இருக்கிறார். பார்ப்பதற்கு தான் சிறியவர், ஆனால் அவர் அறிவிலும் அவர் செய்திருந்த செயலிலும் மிகப்பெரியவராக இருக்கிறார் என்று மலைத்து போனேன். இந்த அரபு நாட்டில் மன்னர்களுக்கெல்லாம் ஒரு ஐடி விங்கில் இவர் தான் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இது நம் மண்ணுக்கு, தமிழ் மண்ணுக்கும் இந்தியாவுக்கும் கிடைத்த பெருமையாக நான் கருதி அவரை உண்மையை வாழ்த்துகின்றேன். உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த ஒரு சிறு பையன். ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாரும் விருது பெற வந்திருக்கிறீங்க, விருதுக்காக காத்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய வளர்ச்சியை உண்மையிலே நான் கண்டு மெச்சுகிறேன். நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்து, ஒருத்தர் சொன்னார் 40 கோடி டேர்ன் ஓவரில் இருக்கிறேன், 100 கோடி வர வேண்டும் என்று சொன்னார். எல்லோரும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருந்தார், இந்த வாட்டர் ஃபீல்டில் இருந்தாங்க, டாக்டர் ஃபீல்டு, இந்த மாதிரி வேரியஸ் ஃபீல்டு, எல்லா ஃபீல்ட்லையும் பண்ணியிருக்கிறீங்க. உண்மையிலே ரொம்ப அருமையான இது செய்தி. இதை மிக சிறப்பாக
கோர்த்து வழங்கிய அன்புக்கினிய நண்பர் ராஜா அவர்கள். அதான் ஒரு செயல் செய்யும்போது, அதுவும் ஒரு நேர்காணல் பண்ணுகின்ற பொழுது மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லணும்னாக்கா அது ஒரு ரசிப்புத்தன்மையோடு சொல்ல வேண்டும். அது உண்மையிலே அனைத்து கலைகளிலும் அவர் வல்லவராக இருப்பார்னு நினைக்கிறேன். எல்லா கலைகளையும் பற்றி அருமையாக பேசுகிறார், ஜோக்காக பேசுகிறார், பெண்களை பற்றி ஜோக் அடிக்கிறார். பெண்கள் தான் இந்நாட்டின் கண்கள், நீங்களெல்லாம் பின்னாடி தான் சொல்லுகிறார். உள்ளபடியே பெண்கள் அமைதியாக இருக்கிறார், அமைதியாக நிறைய பேரும் சொல்லிட்டு போனாங்க. அவர்கள் வெகுண்டு இருந்தால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எல்லா ஆண்களுக்கும் தெரியும். அண்ணாமலை அவர்கள் இதை நடத்தி கொண்டிருக்கின்றார். அண்ணன் இருளப்பன் மூலமாக அறிமுகமாகி இன்று வந்து இங்கு வந்திருக்கின்றேன். என்னையும் அழைத்து இந்த கௌரவம் பிடித்ததற்கு மிக நன்றி தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்திருக்கின்ற இளைஞர்கள், தொழிலதிபர்கள் எல்லோரும் மிகப்பெரிய அளவில் வந்து அவர் சொன்ன மாதிரி, அன்பு அண்ணன் இருளப்பன் சொன்ன மாதிரி தமிழக விருது மட்டுமல்ல தேசிய விருதுகளையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் வாழ்த்தி வணங்கி பெரியவர்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நன்றி. எல்லாருமே வந்து பேசும்போது, அதாவது சின்ன பையன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் நிச்சயமாக அவர் வந்து ஒரு சிறப்பான தம்பி தான் அவர். திரு குரு சரண் சேதுபதிக்கு எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுப்போமே. ஏன்னா இன்னைக்கு வந்து ஐடி விங் அப்படின்னு சொன்னாவே எல்லாருமே வந்து முன்னாடி ஐடினா தான் பயப்படுவாங்க. தம்பி உட்காருங்கம்மா. முன்னாடி ஐடி அப்படின்னா பயப்படுவாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி விங்னா பயப்படுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சின்ன பசங்கன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இது நான் யாரை சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு. சின்ன பசங்க ஐடி விங்குன்ற வார்த்தை எல்லாமே இன்னைக்கு வந்து சமுதாயத்தையே வந்து புரட்டி போடுகின்ற ஒரு வார்த்தையாக மாறி இருக்கிறது. அதனால இன்னைக்கு ஜென்சி கையில தான் இன்னைக்கு வந்து எல்லாமே இருக்கு. நிச்சயமா அவர்களுக்கு வந்து நம்முடைய குரு சரண் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். ஏன்னா அவர் இன்னும் வந்து பல்வேறு இலக்குகளில் வந்து வளரணும். ஏன்னா சர்வதேச புகழில் தான் இன்னைக்கு இருக்கிறாரு. நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்திற்கு, இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருமே நினைப்போம் அந்த சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா அந்த சின்ன பசங்க தான் வந்து பல்வேறு சாதனைகளை படைப்பாங்க. ஏன்னா அந்த ஜென்சி கையில் வந்து இன்னைக்கு வந்து உலகம் வந்து எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அவர்களுடைய டிசிஷன் மேக்கிங் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து ஐடி விங்கில் வந்து இன்னும் அவர் வந்து பல்வேறு சாதனைகள் வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை பதிவு செய்து கொள்கிறோம். நன்றி. அடுத்தபடி ஏன்னா உற்சாகமா ஒரு தடவை கைத்தட்டல் கொடுங்களேன். ஏன்னா மன்னருக்கு வந்து ஐடி விங்கில் இருக்கிறார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சர் மாதிரி ஒரு பொறுப்பு தான் அது. மன்னருக்கு வந்து அமைச்சர் அவர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? வாழ்த்துக்கள் தம்பி, நீங்க மேலும் வளரணும். சரிங்களாமா? நன்றி. இப்போ அடுத்தபடியாக நாம் அழைக்கின்ற நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு பி.வி. செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, அன்புள்ள குழந்தைகளே, தமிழ்தான் என்னுடைய தாய்மொழி. இருந்தாலும் நான் கொஞ்சம் ஆங்கிலத்தில் பேசுகிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள்னா நான் சில கருத்துக்களை உங்கள் முன்பு வைக்கிறதுக்கு பிரயாசப்படுவேன். Actually, I am a gate crasher. I was not planned for this program. But since I accompanied one of the awardees who happens to be my daughter, Dr. Indu, and it is the courtesy, the social courtesy of the Tamil culture, the beautiful Tamil culture, that makes them ask me to come and sit on the stage and also speak to you. Well, at the outset, I would like to say that I am really thrilled that an organization like this, National Integrity Council, National Integrity Cultural Academy, has been doing such a beautiful yeoman service of encouraging the performers, the achievers for the last half a century. I've been closely associated with National Integrity Council, which is out of fashion of late, as you know. National Integrity Council is under the Ministry of Home Affairs. Its main job is to bring all the people together, to bring national unity and build the country as one nation. Here,
by adopting this beautiful name, they have recalled the values that we have given to ourselves in our Constitution. Amidst us is Honorable Justice, who would be speaking to you. So I don't want to say much about Constitution, but our Constitution is one of the best in the world that we have given to ourselves, that encourages all the sections of the people. Those who are born with silver spoon, those who are advantaged, those who are not adequately advantaged, who are backward, who are forward, who belong to different regions, who belong to different religions, all of them have been given opportunity in our Constitution to rise and shine. And this organization is doing that constitutional service. By whatever little that I have seen, I am really placing on record, and I am really thankful to them that they have been continuing this for the last 50 years. When my daughter was invited by the president of this organization to accept this award, I was just wondering how she was selected. And then the secret was revealed here that they have been talking to people in the area and have been taking the feedback. And they don't go by the recommendations or lobbying, which is by itself a very great thing. I think the cross-section that you presented here shows that you recognize all the sections of the society, the different places they represent, the different kinds of family backgrounds that they come from. All of that shows that your selection has been very meticulous, and for that we must give them a big hand. I am living in Delhi and I keep visiting Chennai. There are many organizations which have a full-time job of organizing award ceremonies. And I know the dynamics of how awards are given, or how awards are taken, if I may put it more bluntly. But here, after listening to the original spontaneous stories of the persons who were receiving the award, I am absolutely convinced that the deserving ones have been selected. And I really pray for their well-being, for their further growth. May they all grow and flourish in their own lives wherever they are. And the kind of good work they are doing, I'm sure they are going to do better and grow from strength to strength. And the cross-section of the people you have called on the dais, because I am an outsider, I am an odd man out, I just came in, also shows that you recognize various people who deserve to encourage the award winners. Without dragging much, I would only say that I place my best wishes to all of you. I give my best wishes to all of you. May the Lord Almighty bless you, bless your family, may make you more resourceful, give you new ideas to grow, and that is what has been the policy of the government of this day as well as government in the past. We all want that everyone should contribute to the best. Today, Tamil Nadu is one of the best states in the country. It is not happening just because of manipulation of statistics. It is happening only because men, women, all have been encouraged to work together. Today, Tamil Nadu has one of the largest women workforce who participate with equal contribution to the economy. And that is something which is extraordinary. Even the states where the literacy rate is very, very high, even the states which are otherwise very, very forward-looking, and they all really try to emulate us, try to emulate Tamil Nadu, and Tamil Nadu is really showing the way for the country. And I wish all the award winners all the very best. May you also encourage your fellow workers. And I would just like to say before closing that appreciation is something which should come
more openly and more freely, because I have been telling my daughter that it's very easy to criticize and very difficult to appreciate, whether it is within the family or whether in the society or whether among the peers or whether in the hierarchy. But this organization has teaching us, and I place on record my very great appreciation for Dr. Raja, whose qualification is running from one end of the page to the other end, and he exemplified it by the way he conducted the program. And he was really the nerve center, he was the lifeblood of the show, and he has encouraged us. He has, with humor, in conversational style, by interviewing, he made the program a grand success. I thank you, I really appreciate it. And here my only advice to all the people who are receiving the awards and those who have come to see them receiving the awards is that let us make the spirit of appreciating one another more forthcoming and more common. And may God bless us all. Thank you so much. சார் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக வந்து சொன்னார். அவர் பேசிய ஆங்கிலம் வந்து அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் அதில் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். எத்தனையோ அமைப்புகள் வந்து இன்னைக்கு வந்து விருதுகள் வழங்குகின்றதை நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஆனால் இந்த மேடையில் தான் தகுதி வாய்ந்தவர்களுக்கு இங்கே விருது வழங்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை பாருங்கள். ஏன்னா தகுதி வாய்ந்தவர்களுக்கு, பல்துறை சார்ந்தவர்களுக்கு இங்கே விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், அவங்க பேசியதிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். அவர் சொன்னார் எப்படி விருதுகள் வழங்கப்படுகிறது, எப்படி விருதுகள் பெற்றுக்கொள்கிறார்கள், எப்படி கிடைக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இந்த மேடையில் தான் தகுதி வாய்ந்தவர்கள், இங்கே வந்திருக்க அத்தனை வெற்றியாளர்களையுமே தகுதி வாய்ந்தவர்கள், யூ ஆர் டிசர்வ் ஃபார் திஸ் அவார்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு வார்த்தை. அதாவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் விஷஸை வந்து சொல்லியிருக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய வெற்றியாளர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு பெஸ்ட் விஷஸ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ரொம்ப அழகாக சொன்னார். அதாவது சாதாரண நிலையிலிருந்து பலதரப்பட்ட அத்துணை பேருக்குமே வந்து இங்கே வந்து விருது வழங்கப்படுகிறது. அதாவது இங்கே வந்து எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒரு ஒற்றுமை உணர்வோடு வந்து இன்னைக்கு வந்து விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இங்கே வந்து பெண்கள் வந்து இங்கே மதிக்கப்பட்டிருக்கிறாங்க, வெற்றியாளர்கள் மதிக்கப்பட்டிருக்காங்க, பல்துறை சார்ந்தவர்கள் மதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கிறாரு. அதுபோல் வந்து நம்முடைய நிறுவனத்திற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கிறாரு. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய செல்வராஜ் ஐஏஎஸ் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் ஒரு முறை கைத்தட்டல் மூலமாக நம்ம வந்து வழங்கலாம். நன்றி சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நீதியரசர் திரு எஸ்.கே. கிருஷ்ணன் ஐயா அவர்களை பேச வருமாறு உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் அன்போடு அழைக்கிறேன். சார் வாங்க. அன்புக்கினிய நண்பர்களே, அரங்கிலே அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு பகுதியிலே இருந்து விருதுகளை பெறுவதற்காகவே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி என்கின்ற ஒரு அமைப்பின் மூலம் இந்த நிகழ்ச்சியை அருமைக்குரிய அண்ணாமலை அவர்கள் ஏறக்குறைய பல ஆண்டுகளாக நடத்தி வருகின்றார்கள். இங்கே பேசியவர்களெல்லாம் குறிப்பிட்டதைப் போல தகுதி உள்ள, திறமையுள்ள மனிதர்களை, தொழில் அதிபர்களை, பல்வேறு தொழில்களில் ஈடுபட்ட அவர்களை எல்லாம் அழைத்து சிறப்பு செய்கின்ற
அந்த கடமையை வெற்றிகரமாக செய்து வருகிறது என்பதை பற்றியெல்லாம் இங்கே பேசிய அருமைக்குரிய செல்வராஜ் அவர்களும் அழகேசன் அவர்களும் அன்பிற்குரிய இருளப்பன் அவர்களும் அருமை நண்பர் அமீர்கான் அவர்களெல்லாம் தங்களுடைய பேச்சிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த அளவிற்கு தகுதியுள்ள திறமையுள்ள தொழில் வல்லுநர்களை எல்லாம் அழைத்து சிறப்பு செய்கின்ற ஒரு கடமையை வெற்றிகரமாக அருமைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு என்ன காரணம்? இங்கே பேசியவர்களெல்லாம் குறிப்பிட்டார்கள். இங்கே விருதுகளை பெற இருக்கின்றவர்கள் தாங்கள் ஆற்றி வருகின்ற தொழிலில் நிர்வாகத்தில் மென்மேலும் பல சிறப்புகளை பெற்று பல விருதுகளை தமிழகத்திலும் சரி அல்லது தேசிய அளவிலும் சரி பல விருதுகளை பெற வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை அருமைக்குரிய நண்பர்கள் நடத்தி வருகிறார்கள் என்கின்ற கருத்தினை இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே விருது பெற இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எல்லாம் இங்கே மேடையிலே பார்த்தோம், பல்வேறு பணிகளில் பல்வேறு துறைகளில் உங்களுடைய அறிவு ஆற்றலை செலுத்தி ஆராய்ச்சி அறிவை பயன்படுத்தி சிறப்பான முறையிலே நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்பதை காண முடிந்தது. எனவே விருது பெறுகின்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் மென்மேலும் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை கைத்தட்டல் மூலமா தெரிவித்துக் கொள்ளலாம். நம்ம இந்த மேடை அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப அழகான ஒரு மேடையாக அமைந்திருக்கிறது பாருங்க. மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தலைமையில் இருக்கு. அதே போல IAS அதிகாரி இருக்கிறாங்க, அதே போல நம்முடைய பொலிட்டீஷியன்ஸ் இருக்கிறாங்க, இன்னும் வந்து தொழில்துறையில் சாதித்தவர்கள் இருக்காங்க. நம்ம ஜென்சியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா மன்னருக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய IT விங்லேருந்து வந்திருக்கிறாங்க. பல்வேறு திறமையை உள்ளடக்கிய ஒரு மேடையாக வந்து இங்கே இருக்கிறத வந்து பார்க்குறோம். அதே போல் IRS ஆஃபீஸர் வந்து இங்கே இருக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் பெறுகின்ற விருது எத்துணை சிறப்பு வாய்ந்த விருது என்பது உங்களுக்கு கண்டிப்பாக இதன் மூலம் உங்களுக்கு புலனாகும் என்று நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய வெற்றியாளர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் வந்து மேடையினுடைய நீங்கள் ஒரு அந்த வலதுபுறம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் விருதுகளை பெற்றுவிட்டு நீங்கள் திரும்ப இடதுபுறம் இறங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் ஒரு சைடு என்ட்ரன்ஸில் வந்துட்டு நீங்கள் மறுபட கலைஞர், ஒளிப்பட கலைஞர்லாம் இருக்காங்க. நீங்கள் கேட்குற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் யாருக்கும் இடையூறு செய்ய வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக அழைக்கின்ற வெற்றியாளர் திரு PS பன்னீர்செல்வம் அவர்கள், மேனேஜிங் பார்ட்னர். மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள் அத்தனை பேரும் இணைந்து நம்முடைய IT விங்கினுடைய அமைச்சர் அவர்களோடு இணைந்து இந்த விருதை பெற இருக்கின்றார்கள். அடுத்தபடியாக முதலாவதாக திரு PS பன்னீர்செல்வம் அவர்கள், மேனேஜிங் டைரக்டர், ஹைடெக் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர்ஸ், சென்னை அவர்கள் தற்பொழுது விருது பெறுகிறார். மாண்புமிகு நீதியரசர் அவருடைய கரங்களால், சேவா பாலம் அவர்களுடைய கரங்களால் திரு IRS அதிகாரி அவர்களோடு இணைந்து இந்த விருதை பெறுகிறார். அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரை தொடர்ந்து டாக்டர் SP சுந்தர வடிவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் SP சுந்தர வடிவேல் அவர்கள், SPS ENT கிளினிக், அரக்கோணம் அவர்கள் தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அவரை தொடர்ந்து டாக்டர் ராஜேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் சஞ்சீவி கேஸ்ட்ரோ அண்ட் மெட்டர்னிட்டி கேர் சென்டர் செஞ்சி. தற்பொழுது மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கரங்களால் விருதினை பெற்றுக் கொண்டிருக்கிறார். டாக்டர் சி ராஜேஷ் அவர்கள் தற்பொழுது மேடையிலே, திரு எம் அழகேசன் ஐயாராஸ் அவர்கள் டாக்டர் அவர்களை சிறப்பு செய்கிறார். நம்முடைய குரு சரண் சேதுபதி அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு நீதியரசர் மற்றும் அருமை அண்ணன் அமீர்கான் அவர்களோடு இணைந்து இந்த விருதை பெறுகிறார். இந்த மேடையிலே மிக மிக அழகான ஒரு மேடை இது. திரு எம் அழகேசன் ஐஆர்எஸ் அவர்கள் இணைந்திருக்கக்கூடிய ஒரு மேடை, திரு செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மேடை, அற்புதமான மேடையில் புன்னகை அரசியாக டாக்டர் அன்பரசி அவர்கள் தற்பொழுது மேடையிலே, சீனியர் கன்சல்டன்ட் ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் டாக்டர் அன்பரசி கேன்சர் கியூர் அண்ட் கேர் கிளினிக் சென்னை. அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரை தொடர்ந்து திரு அசோக் ரங்கநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மேனேஜிங் டைரக்டர் சாய் அஸ்வினி ஹோம்ஸ் சென்னை. அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சார் வந்துட்டு இருக்காரு திரு அசோக் அவர்கள். இந்த மேடை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கரங்களால் விருதினை பெறுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார். திரு எம் அழகேசன் ஐஆர்எஸ் அவர்கள் வாங்க 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 சார் வாங்க. குரு சரண் அவர்களுக்கு கை குலுக்குகின்றார். திரு அழகேசன் அவர்களின் ஆசியை பெறுகின்றார். அடுத்து சேவா பாலம் அவர்களுடைய வாழ்த்தினை பெற்றுவிட்டு அருமையண்ணன் அமீர்கான் அவர்களோடு இணைந்து மாண்புமிகு நீதியரசர் அவர்களிடம் விருதினை பெறுகின்றார்கள். அவரை தொடர்ந்து திரு ஆர் சுகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மேனேஜிங் டைரக்டர் ஜெய் ராம்சரா டர்ஃப் கிளாஸ் இந்தியா சென்னை. அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு சுரேஷ் கண்ணன் அவர்கள் பரணி இன்ஜினியரிங் அவர்கள் தற்பொழுது வெற்றியாளரை கௌரவிக்க இருக்கின்றார். அவரோடு இணைந்து திரு செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்கள் தற்பொழுது மேடையிலே விருது பெற்றுக் கொண்டிருக்கிறார். திரு சுகுமார் அவர்கள். அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக திரு எம் ரதீஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மேனேஜிங் டைரக்டர் ஸ்ரீ வல்லபாய் இன்ஜினியர்ஸ் பெருந்துறை. தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திரு ரதீஷ் அவர்கள். அவரை தொடர்ந்து டாக்டர் டி பத்மலட்சுமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஸ்ரீ பத்மாஸ் ஹோமியோ கிளினிக் சென்னை. தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் டி பத்மலட்சுமி அவர்கள். அனைவரும் உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கரங்களினால் விருதினை பெறுகிறார். அருமை அண்ணன் அமீர்கான் அவர்களோடு இணைந்து இந்த விருதினை பெறுகிறார். அவரை தொடர்ந்து டாக்டர் எஸ் அபர்ணா செல்வா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் அபர்ணா செல்வா அவர்கள் டாக்டர் அபர்ணாஸ் ஆயுர்வேதா கிளினிக் சென்னை. எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். முதலாவதாக மருத்துவர்கள் தொடர்ந்து விருதினை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியான ஒரு நேரம். தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் எஸ் அபர்ணா செல்வா அவர்கள். அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக திரு இன்ஜினியர் எஸ்.கே. கோபிதாஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மேனேஜிங் டைரக்டர் ஓம் விநாயகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மதுரை. தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் பொறியாளர் எஸ்.கே. கோபிதாஸ் அவர்கள்.
அவரை தொடர்ந்து திரு வி சிவச்சந்திரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக சிவச்சந்திரன் அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது மேடையிலே கோபிதாஸ் அவர்கள், வாங்க திரு சிவச்சந்திரன் அவர்கள், மேனேஜிங் டைரக்டர் கன்சல்டிங் பிரைவேட் லிமிடெட், டிஎஃப்சி கன்சல்டிங் பிரைவேட் லிமிடெட் சென்னை. தற்பொழுது திரு சுரேஷ் கண்ணன் அவர்கள் அவரை சிறப்பு செய்கிறார். மாண்புமிகு நீதியரசர் அவர் கரங்களால் விருதினை பெறுகிறார். அருமை அண்ணன் அமீர்கான் அவரோடு இணைந்து இந்த விருதினை பெறுகிறார்கள். தற்பொழுது மேடையிலே திரு சிவச்சந்திரன் அவர்கள், அவரை தொடர்ந்து திரு ஆர் ரமேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மேனேஜிங் பார்ட்னர் ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சென்னை. அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு ஆர் ரமேஷ் அவர்கள், மேனேஜிங் பார்ட்னர் ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சென்னை. அவரை தொடர்ந்து திரு எஸ் சுரேஷ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக திரு எஸ் சுரேஷ்குமார் அவர்கள், மேனேஜிங் டைரக்டர் வெரைட்டி பில்டர்ஸ் சென்னை. அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரை தொடர்ந்து டாக்டர் சி கோகுல்ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் சி கோகுல்ராஜ் அவர்கள், டாக்டர் ஸ்ருதி பாலாஜி கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி சென்னை. தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் ஸ்ருதி அவர்கள். அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது ஐஏஎஸ் செல்வராஜ் அவர்களுடைய கரங்களால் விருதினை பெற்று மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கரங்களினால் விருதினை பெறுகிறார்கள். அவரை தொடர்ந்து திரு பி முத்து அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மேனேஜிங் டைரக்டர் எனர்ஜி எக்ஸ்போர்ட் கோவை. அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது மேடையிலே திரு பி முத்து அவர்கள், ஆமா, தற்பொழுது குரு சரண் சேதுபதி அவர்கள் அற்புதமான விருதினை வழங்குகிறார்கள். அடுத்தபடியாக திரு என் முத்துராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கிங்ஸ் எஸ்என் இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் சென்னை. தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திரு என் முத்துராஜ் அவர்கள். அவரை தொடர்ந்து திரு ஆக்னல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டர் கேவா கிளினிக் ஹேர் ஸ்கின் பாடி கோயம்புத்தூர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திரு ஆக்னல் அவர்கள். அவரை தொடர்ந்து திரு கே வினோத்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மேனேஜிங் டைரக்டர் கிரிக்டன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாமக்கல். தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திரு வினோத்குமார் அவர்கள். வினோத்குமார் அவர்களை தொடர்ந்து திரு என் சிலம்பரசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மேனேஜிங் டைரக்டர் தளிர் ஆட்டோமேஷன்ஸ் கோவை.
அடுத்தபடியாக திரு சிலம்பரசன் அவர்கள். சிலம்பரசன் அவர்களை தொடர்ந்து திரு எம் பாலகணேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மேனேஜிங் டைரக்டர், எஸ்பி பர்னிச்சர், கோவை. அடுத்தபடியாக திரு எஸ் பாலகணேஷ் அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திரு எஸ் பாலகணேஷ் அவர்கள். அடுத்தபடியாக திருமதி என் முத்து மீனா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ப்ரொப்ரேட்டர், ஜெஸ்வின் மீனா நேச்சுரல் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், தேனி. தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திருமதி முத்து மீனா அவர்கள். அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரை தொடர்ந்து திரு ஆர்.எல். சுரேஷ் கண்ணன் அவர்கள் மேடையில் தான் இருக்காரு சார். முத்துமீனா அவர்கள் விருது பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து ஆர்.எல். சுரேஷ் கண்ணன் அவர்கள், பரணி இன்ஜினியரிங், கோவை. அடுத்தபடியாக திரு ஏ நிஜில் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஏவிஎன் ஆர்கிடெக்ட்ஸ், நாகர்கோயில். தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திரு ஏ நிஜில் அவர்கள், ஏவிஎன் ஆர்கிடெக்ட்ஸ், நாகர்கோயில். நிஜில், ஆமா, என் நிஜில். ஓ அப்படி. அவரை தொடர்ந்து டாக்டர் ஆர். ஜான் ஜோசப் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் ஆர். ஜான் ஜோசப் அவர்கள், ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட், த விங்ஸ் ஆஃப் விக்டரி, சென்னை. மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் ஆர். ஜான் ஜோசப் அவர்கள். அவரை தொடர்ந்து திரு ஆர். ரவீந்திரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ப்ரொப்ரேட்டர், த ரெட் ரோஸ் லேண்ட்ஸ்கேப் கம்பெனி, கோவை. தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் த ரெட் ரோஸ் லேண்ட்ஸ்கேப் கம்பெனி, திரு ஆர். ரவீந்திரன் அவர்கள். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே அடுத்தபடியாக திரு இன்ஜினியர் கே மணிகண்டன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சேக்மா ப்ராப்பர்ட்டி கிரியேட்டர்ஸ், மயிலாடுதுறை. இன்ஜினியர் கே மணிகண்டன் அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புவோம். திரு இன்ஜினியர் மணிகண்டன் அவர்கள். அவரை தொடர்ந்து திரு எட்வின் செல்வராஜ் அவர்கள், கன்சல்டன்ட் அண்ட் சிஇஓ, வின் லேண்ட்ஸ்கேப், சென்னை. அடுத்தபடியாக மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திரு எட்வின் செல்வராஜ் அவர்கள். அவரை தொடர்ந்து டாக்டர் ஏ. அல்போன்ஸ் இமானுவேல் அவர்கள். தற்பொழுது மேடையிலே எட்வின் செல்வராஜ் அவர்கள். அவரை தொடர்ந்து டாக்டர் ஏ. அல்போன்ஸ் இமானுவேல் அவர்கள்.
ஆல்ஃபா ஹோமியோ கிளினிக் சென்னை. ஆல்ஃபா ஹோமியோ கிளினிக் சென்னை. டாக்டர் அல்போன்ஸ் இமானுவேல் அவர்கள். அவரை தொடர்ந்து திரு கே ராஜேஷ் ராம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். புரொப்ரேட்டர் ஆர் ஸ்கொயர் பில்ட் சொல்யூஷன்ஸ் சென்னை. திரு கே ராஜேஷ் ராம் அவர்கள் ஆர் ஸ்கொயர் பில்ட் சொல்யூஷன்ஸ் சென்னை. அவரை தொடர்ந்து டாக்டர் கண்ணா குழந்தைவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். குழந்தைவேல் அவர்கள் பிடிஎஸ் ராம்ஸ் டென்டல் கிளினிக் சென்னை. தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் கண்ணா குழந்தைவேல் அவர்கள். ராம்ஸ் டென்டல் கிளினிக் சென்னை. அவரை தொடர்ந்து திரு இன்ஜினியர் எம் ரஞ்சித் குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மேனேஜிங் டைரக்டர் ஆர்கே பில்டர்ஸ் அண்ட் லேண்ட் டெவலப்பர்ஸ் அருப்புக்கோட்டை. அடுத்தபடியாக மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திரு ரஞ்சித் குமார் அவர்கள். அவரை தொடர்ந்து டாக்டர் இந்து எஸ் ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஜெனரல் பிசிஷியன் சென்னை. நம்முடைய இங்கே சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்களுடைய அன்பு மகள் டாக்டர் இந்து எஸ் ராஜ் அவர்கள் தற்பொழுது விருதினை பெறுகின்றார்கள். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே அடுத்தபடியாக டாக்டர் பி ரகுராமன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் ரகு சைல்ட் கேர் கிளினிக் நியோ லைஃப் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் சென்னை. அடுத்தபடியாக டாக்டர் பி ரகுராமன் அவர்கள். அவரை தொடர்ந்து ரொட்டேரியன் இன்ஜினியர் எஸ் சஞ்சய் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஜிஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அணைக்கட்டு வேலூர். அடுத்தபடியாக மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் ரொட்டேரியன் சஞ்சய் அவர்கள். அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக டாக்டர் எம்ஏ கார்த்திகா ரதீஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். லதா அருணன் கிளினிக் சென்னை. அடுத்தபடியாக மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் கார்த்திகா ரதீஷ் அவர்கள். அடுத்தபடியாக டாக்டர் ஸ்ரீராம் கார்த்திக் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் ராம்ஸ் டென்டல் கேர் சென்னை. டாக்டர் ஸ்ரீராம் அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து டாக்டர் ஆர் சூர்யா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அடுத்தபடியாக டாக்டர் ஆர் சூர்யா அவர்கள் எத்தினா ஹோமியோ கிளினிக் சென்னை. அடுத்தபடியாக திரு நிதிஷ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நிட்னிக்ஸ் ஆட்டோமேஷன் சொல்யூஷன்ஸ் சென்னை. அடுத்தபடியாக திரு நிதிஷ்குமார் அவர்கள் மேனேஜிங் டைரக்டர் நிட்னிக்ஸ் ஆட்டோமேஷன் சொல்யூஷன் சென்னை. அவரை தொடர்ந்து எம்எச் புதுஷா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஸ்மைல் ஜெம் டென்டல். அடுத்தபடியாக மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் எம்ஹெச் புதுஷா அவர்கள் ஸ்மைல் ஜெம் டென்டல். அடுத்தபடியாக டாக்டர் எஸ் மோகன் ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் எஸ் மோகன் ராஜ் அவர்கள் டாக்டர் எஸ் மோகன்ராஜ் அவர்கள் தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். டாக்டர் எஸ் மோகன்ராஜ் அவர்கள். அவரை தொடர்ந்து டாக்டர் கௌசிகா ரகுநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக டாக்டர் கௌசிகா ரகுநாதன் அவர்கள் சீஃப் டென்டல் சர்ஜன் அண்ட் கன்சல்டன்ட் ஃபேஷியல் ஏஸ்தட்டிக்ஸ் கிளினிக்கல் டைரக்டர் அண்ட் சிஇஓ டாக்டர் ஜிஆர் டென்டல் அண்ட் ஏஸ்தட்டிக்ஸ் கோவை. அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக டாக்டர் சந்தியா முரளி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அசோசியேட் ஃபெலோ WCLI USA டாக்டர் சந்தியாஸ் அட்வான்ஸ்டு டென்டல் கேர் சென்னை. தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் சந்தியா முரளி அவர்கள். அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக டாக்டர் எஸ் நவநீத கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தற்பொழுது மேடையிலே டாக்டர் சந்தியா முரளி அவர்கள் டாக்டர் சந்தியாஸ் அட்வான்ஸ்டு டென்டல் கேர் சென்னை. அவரை தொடர்ந்து டாக்டர் எஸ் நவநீத கிருஷ்ணன் அவர்கள் டாக்டர் நவீஸ் வெட்டினரி கிளினிக் கோவை. அடுத்தபடியாக திரு எம் மணிகண்டன் அவர்கள் டைரக்டர் ரன் ஹைடெக் பிரைவேட் லிமிடெட் நாமக்கல். தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திரு எம் மணிகண்டன் அவர்கள் ரன் ஹைடெக் நாமக்கல். அடுத்தபடியாக திருமதி PV ஆஷா அவர்கள் ஆரா கிரீன் எனர்ஜி கூடுவாஞ்சேரி. அடுத்தபடியாக திருமதி PV ஆஷா அவர்கள் BE MBA ப்ரொப்ரேட்டர் ஆரா கிரீன் எனர்ஜி கூடுவாஞ்சேரி. அடுத்தபடியாக திரு
இன்ஜினியர் கேஜே வெங்கடேஷ் பாபு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே தற்பொழுது மேடையிலே திருமதி பி.வி. ஆஷா அவர்கள், அவரை தொடர்ந்து திரு இன்ஜினியர் கேஜே வெங்கடேஷ் பாபு அவர்கள், எவர்கிரீன் வாஸ்து ஹோம்ஸ், மதுரை. அடுத்தபடியாக திரு ஆர் குணசேகரன் அவர்கள், மேனேஜிங் டைரக்டர், எஸ்ஆர்எம் இண்டஸ்ட்ரீஸ், கோவை. அடுத்தபடியாக திரு குணசேகரன் அவர்கள், எஸ்ஆர்எம் இண்டஸ்ட்ரீஸ், கோவை. அவரை தொடர்ந்து திரு எம் கோபிநாத் அவர்கள், மேனேஜிங் டைரக்டர், மிதுன் பீரோ இண்டஸ்ட்ரீஸ், சேலம். அடுத்தபடியாக திரு எம் கோபிநாத் அவர்கள், அவரை தொடர்ந்து திரு நிரஞ்சன் பாபு அவர்கள், மேனேஜிங் டைரக்டர், ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ஸ், சென்னை. நிரஞ்சன் பாபு அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். வெற்றியாளர்கள் நிகழ்ச்சியின் இறுதி வரை இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் தான். அடுத்தபடியாக திரு எல் மகேஸ்வரன் அவர்கள், ப்ரொப்ரேட்டர், எல்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், சென்னை. அடுத்தபடியாக திரு எல் மகேஸ்வரன் அவர்கள், எல்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், சென்னை. அவரை தொடர்ந்து திரு பி திருமுருகன் அவர்கள், ஃபவுண்டர், அதிர் ஆர்கிடெக்ட்ஸ், சென்னை. அடுத்தபடியாக மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திருமுருகன் அவர்கள். அவரை தொடர்ந்து திரு ஆஸ்ட்ரோ ஹரிஹரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஸ்ரீ ஆதி சங்கரா அஸ்ட்ராலஜி சர்வீசஸ், சென்னை. அடுத்தபடியாக மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் திரு ஆஸ்ட்ரோ ஹரிஹரன் அவர்கள். அடுத்தபடியாக டாக்டர் எஸ் மணிவண்ணன் அவர்கள், என்எஸ்ஆர் ஆர்த்தோபீடிக் அண்ட் வெல்னஸ் கிளினிக், சென்னை. அடுத்தபடியாக டாக்டர் எஸ் மணிவண்ணன் அவர்கள்,
தற்பொழுது மேடையிலே டாக்டர் எஸ் மணிவண்ணன் அவர்கள், அவரை தொடர்ந்து திரு ராமகிருஷ்ணன் அங்கமுத்து அவர்கள், மேனேஜிங் டைரக்டர் GR நர்சரி கார்டன் சேலம். தற்பொழுது மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் ராமகிருஷ்ணன் அவர்கள். அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவரை தொடர்ந்து டாக்டர் டி ஆல்வின் அவர்கள், சீஃப் வெட்டினரி மெடிக்கல் ஆஃபீஸர், ஈடன் ஜூட்டிக்ஸ் அனிமல் ஹாஸ்பிட்டல், சென்னை. தற்பொழுது மேடை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். ஆல்வின் சார் வாங்க மேலே. ஆல்வின் சார் உங்கள் விருதை பெற்றுக்கொள்ளுங்க சார். வாங்க. தன்னுடைய இனிய பேச்சால் அனைவரையும் கவரக்கூடியவர் டாக்டர் வி சொக்கலிங்கம் அவர்கள். நன்றி. வாங்க சார். டாக்டர் ஆல்வின் அவர்கள் தற்பொழுது விருது பெறுகின்றார். சிறப்பு பண்ணிட்டு தற்பொழுது சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சிறப்பு செய்கின்ற அற்புதமான நேரம் இது. முதலாவதாக மாண்புமிகு நீதியரசர் திரு SK கிருஷ்ணன் அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். அருமை அண்ணன் டாக்டர் A அமீர்கான் அவர்களை சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது மேடையில் ஜஸ்டிஸ் திரு SK கிருஷ்ணன் அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். அடுத்தபடியாக அருமை அண்ணன் டாக்டர் A அமீர்கான் அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் தற்பொழுது அருமை அண்ணன் அமீர்கான் அவர்களை சிறப்பு செய்கின்றார். அடுத்தபடியாக ப்ரொஃபசர் டாக்டர் வி சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். அருமை அண்ணன் அமீர்கான் அவர்கள் தற்பொழுது டாக்டரை சிறப்பு செய்கின்றார். அருமை அண்ணன் அமீர்கான் அவர்கள் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே அடுத்தபடியாக அருமை அண்ணன் திரு M இருளப்பன் அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கரங்களால் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். அடுத்தபடியாக திரு M அழகேசன் ஐஆர்எஸ் அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கரங்களினால் தற்பொழுது சிறப்பை பெறுகிறார். அடுத்தபடியாக சிறப்பு செய்யப்படுகின்றவர் திரு செல்வராஜ் அவர்கள். செல்வராஜ் IAS அவர்கள் மாண்புமிகு நீதியரசர் அவர்களுடைய கரங்களினால் சிறப்பு பெறுகின்றார். தற்பொழுது
தற்பொழுது நம்முடைய இளைய நம்பிக்கை நட்சத்திரம் திரு குருசரண் சேதுபதி அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார். ஒரு சில வார்த்தைகள். அடுத்தபடியாக ப்ரொஃபசர் டாக்டர் வி சொக்கலிங்கம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் டு எவ்ரிஒன். குட் ஈவினிங் சொல்லுங்க. இந்த அருமையான நிகழ்ச்சியில் என்னை அழைத்த அண்ணாமலை, அவர் சார்ந்த இந்த குழுவினர் அனைவருக்கும் நான் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நிமிடங்கள் உங்கள் கவனத்தை எனக்கு செலுத்த வேண்டும். இன்னுடன் சொக்கலிங்கத்திற்கு 82 வயதாகிவிட்டது. ஆனால் மேடையில் இவர்களுடன் இருப்பதால் எனக்கு 30 வயதை கூட ஒன்று தாண்டவில்லை நினைக்கின்றேன். இன்று வரை சொக்கலிங்கம் இதுவரை ஒரு மாத்திரை சாப்பிட்டதில்லை. உடனே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி தயவுசெய்து நிறுத்திடாதீங்க. உங்கள் டாக்டர் ஆலோசனை பிரகாரம் தான் நீங்கள் செய்யணும். ஒரு கேள்வி கேட்கின்றேன். இதையும் 100 வருடம் கடந்து இயங்க வேண்டும். அது என்ன கேட்க உங்களிடம் சொல்லுங்க பார்க்கலாம். இதையும் பேசுகின்றது அண்ணாமலை, நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் தானே ஹீரோ. இதையும் பேசினால் அது என்ன கேட்க உங்களிடம்? என்ன கேட்கும்? இதயம் பேசுகின்றது. பேசினால் அது என்ன கேட்க உங்களிடம்? நான் வைத்திருக்கின்ற பட்டமோ பதவியோ நகையோ சொத்தோ எதுவுமே அதற்கு தேவையில்லை. ஒன்றே ஒன்று தான் கேட்கும். சொல்ல முடியுமா என்னன்ட்டு? இதயம் ஆரோக்கியம் சரி. அது என்ன கேட்கும் உங்களோட பேசிடுச்சுன்னா? மேடையில் இருப்பவர்களும் கேட்குறேன், சகோதரர்களையும் என் உறவினர் அனைவரையுமே. ஒருத்தர் கேட்டேன், லண்டனில் போனோடனே நான் ஓய்வு எடுத்துக்கொள்ளும் சொன்னாங்க. ஓய்வு எடுத்துக்கொண்டால் நீங்கள் இறந்து விடுவீர்கள். ஆஸ்திரேலியாவில் சொன்னால் ஒருத்தர் பத்திரமா வச்சுக்கணும்னா எடுத்து லாக்கில், இதில் தான் லாக்கில் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். இதே 100 வருடம் கடந்து இங்கே வைக்க வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று தான் அதற்கு தேவை. நீ மகிழ்ச்சியாக மட்டும் இரு, போதும். 100 வருடம் கடந்து வாழ முடியும். உடனே அடுத்த ஒரு கேள்வி கேட்டேன், மகிழ்ச்சி எதில் இருக்கும் என்று. மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. இவர் பாருங்க, இவங்க விருதுகள் கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி கூடுகின்றது, பெறுபவர்களும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். ஸோ மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டும்தான். அது நேரமாக, உழைப்பாக, பணமாக கொடுத்து கொண்டே இருங்கள், மகிழ்ச்சி என்று குறையாது. அடுத்த ஒரு கேள்வி, மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் இருந்தால் அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி எதில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்டாக சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நான் 1000 ரூபாய் என் பர்ஸ்லேருந்து கொடுக்குறேன்பா அண்ணாமலை. ஸோ கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் பல மடங்கு எதில் மகிழ்ச்சி? பெறுவதில் தான் சொல்லிட்டேன். பெறுவதில் சில மகிழ்ச்சி இல்லாத கூட போயிடலாம். கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் என்னை விட அறிவாளிகள் இருக்கின்ற மேலையில் சொல்லுங்க ஐயா. முதல்ல 1000 ரூபாய் கொடுத்துருங்க, அப்புறம் பதில் சொல்கிறேன்றாரு. இல்லை, சொல்லுங்க பார்க்கலாம். கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் என்று உணர வேண்டும். அடிவாச்சிட்டாரு. ஸோ ஹாப்பினஸ் இஸ் கிவிங், மெனிஃபோல்ட் ஹாப்பினஸ் இஸ் இன் ஃபர்கிவிங். நான் வைத்துக்கொண்டு சில கேள்விகள் மட்டும் கேட்டுவிட்டு நான் விடைபெறுகின்றேன். நீங்கள் எல்லாருமே விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு இதயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹவு மெனி ஹார்ட்ஸ்? எல்லாம் எத்தனை இதயம் இருக்குதுங்க? ஒரு இதயம். கார்டியாலஜிஸ்ட் சொல்கிறாங்க உண்மையில் ஒவ்வொருவருக்கும் இருப்பது எத்தனை இதயம்? 3 இருக்கின்றது. 3 என்றால் இந்த இதயம் கெண்டைக்கால் தசைகள் ரைட் அண்ட் லெஃப்ட் 2 அண்ட் 3வது இதயங்கள். ஹியூமன் பீயிங் ஆர் மென்ட் டு பி கைனட்டிக். நீங்கள் நடக்கணும், ஓடணும், நீந்தணும், சைக்கிள் ஓட்டணும், எது இருக்குதானே? அப்பொழுது தான் அந்த பெரிஃபரல் ஹார்ட் ஏங்கி இந்த இதயத்திற்கு அர்த்தத்தை கொடுத்து இது இதயத்தை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அதான் எக்ஸசைஸ் இஸ் எ மேண்டேட்ரி. நான் இன்றும் இதயத்துறையில் தலைவராக இருக்கின்றேன்.
இந்த 9 மாடி செல்வதற்கு சொக்கலிங்கம் இன்று வரை ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது. உடனே அந்த அம்மா கொஞ்சம் மூச்சே வாங்குது, இன்னாங்க டாக்டர்ன்ட்டு. புதுசாக சரவணன் ஒருத்தர் வந்தார், சார் லிஃப்ட்டில் வாங்கலைன்னாரு. என்னப்பா தொந்தரவு பண்ணுறேன், லிஃப்ட்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா. ஸோ மேலே சீக்கிரம் போகக்கூடாது என்பதற்காகத்தான் உடற்பயிற்சி இந்தியமாக ஆக்கிக்கொண்டு இதை பாருங்களேன். நான் இது வந்து பவர் பாயிண்டில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அண்ணாமலை கிட்ட சொல்லியிருந்தேன். இதை வந்து நம்ம வந்து விஷுவலாகவே காட்டணும்னு முடிவு பண்ணேன். இதை பாருங்களேன் அண்ணாமலை, இது என்ன பார்க்குறீங்க எல்லாரும்? பணம். வெரி குட். அனைவரும் படிப்பது பணத்திற்காக, அது உண்மை. ஆனால் பணம் சம்பாதிப்பில் மகிழ்ச்சி இழப்பதால் தொக்கையை வாங்கி மாட்டிக்கொண்டு நீங்கள் சம்பாதிச்சதில் எனக்கு அப்பம் கட்டுறீங்க. ஒன்றுக்கு அப்புறம் எந்த பூஜ்யங்களும் சேருங்கள். அந்த பூஜ்யங்களுக்கு மதிப்பு நீ ஒன்று என்று உயிரினு இருக்கின்ற தவிர உன்னை இழந்து தயவு செய்து பூஜ்யங்களை சேர்க்காதீர்கள். எதற்காக இதை சொல்லுகின்றேன் என்றால், ஒர்க் இஸ் வர்ஷிப், செய்கின்ற தொழிலை தெய்வமாக நினையுங்கள், ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒர்க் அண்ட் லைஃப் நீங்கள் பேலன்ஸ் பண்ண தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அடுத்தது கடைசியாக ஒன்றை சொல்லி விடைபெறுகின்றேன். இது என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலை? இது என்ன நினைக்கிறீங்க மேடையில் இருப்பவர்கள்? இது ஒரு மேஜிக் கம்பு இதெல்லாம் வச்சிடாதீங்க. இதை காட்டுவதற்கு காரணம், இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. மனிதன் அமைதியாக இருப்பது கருவறையிலும் கல்லறையிலும் மட்டும்தான். இடையில் இருக்கின்ற வாழ்க்கை தான் நம் கையில். அதில் அமைதியை இழப்பதால் தான் இறந்து விடுகின்றான். அதற்காக என் உறவினர் அனைவரிடம் ஒரு வேண்டுகோள், இந்த கோட்டை வாழ்க்கை என்பதை கூட்ட வேண்டும் என்றால் உயிரினும் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் நீங்க முடியும். அதை தான் நான் 3 ஊக்களாக பிரித்தேன். நான் சொல்கிறேன், கூடவே சொல்கிறீங்களா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 60 வருடமாக சொக்கலிங்க 3 மந்திரங்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தயவுசெய்து கூடவே சொல்கிறீங்களா? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை உறவினர்கள் கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால், இந்த கோட்டை காட்டினேன் இல்லைங்க ஐயா, இந்த கோட்டை பாருங்கள், இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். ஸோ இந்த கோட்டை கூட்டுவதோ குறைப்பதோ அவர் கையில் தான் தவிர வேறு எவரிடமும் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி, பசிக்கு மட்டும் சாப்பிடுங்கள், ருசிக்க சாப்பிடாதவர்கள் ஓசியில் கொடுத்தா கூட. 1/2 பேருக்கு மேல் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ட பிறகு பசி என்ற உணர்வு இருக்க வேண்டும். மகிழ்ச்சியை மட்டும் இழக்கக்கூடாது. ஸோ சாப்பிடும்போது எவருக்காவது புறையேறிடுச்சுன்னா பக்கத்தில் என்ன பண்ணுவீங்க? புறையேறிடுச்சுன்னா பக்கத்தில் என்ன பண்ணுவீங்க? தலையில் தட்டினால் அவர்கள் இறந்து விடுவார்கள். குனியை வைத்து முதுகில் தட்ட வேண்டும். சாப்பாட்டில் மட்டும் அனைவரும் தயவு செய்து ஆயிலை குறைத்து கொண்டு உங்கள் ஆயிலை கூட்டிக் கொள்ள வேண்டும். எதற்காக இந்த கருத்தை சொல்கின்றேன்? நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கொண்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது என்று மாற்று கருத்தில் என்று சொல்லி, ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரீட் என்று சொல்லுகின்றேன். ஸோ உன் வாழ்க்கை நீ நினைத்து வாழ வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையை மற்றவர்களும் பார்த்து காப்பீடித்தால் அந்த வாழ்க்கையின் பரீட்சையில் நீங்கள் ஃபெயிலாவதற்கு கூட வாய்ப்பு உண்டு என்று கூறி, நீங்கள் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடை பெறுவதற்கு முன்பே அரங்கத்திலிருந்து ஒரு கேள்வி, மேலிருந்து ஒரு கேள்வி சொக்கலிங்கத்தை கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அப்போதான் எனக்கு மனம் நிறைவாக இருக்கும். ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம், ஏதாவது ஒரு கேள்வி. கேள்வி ஞானம் மட்டும்தான் உங்கள் அறிவுடைய நாட்கள். நீங்கள் கூட கேட்கலாம், யாருனாலும் கேட்கலாம். மேடை கடைசி நீங்கள் அப்புறம் அரங்கம் அப்புறம் மேடை அப்படி வச்சுக்கலாம். சொல்லுங்கள். எஸ், உங்கள் பேர் என்ன? பெரிய கைத்தட்டல். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எந்த மனிதனும் வாழ முடியாது. பட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் பாசிட்டிவாக வைத்துக்கொண்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலேயும் நீங்கள் மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொண்டால்
உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. ஒரு கேள்வி கேட்கின்றேன், எவரெல்லாம் இங்கே பிரச்சனை உண்டு என்றீர்களோ அவர்கள் மட்டும் கையை தூக்குங்கள் பார்க்கலாம். எல்லாமே தூக்குறாங்க. எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லை என்று சொல்லுகின்றேன். பாரு, அம்மா சிரிக்கிறாங்க. மனிதன் பிறந்து வாழ்ந்து இறக்கின்றவரை நம்மளை வாழ வைப்பது பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை பார்ப்பதற்கு உயிரோடு இருப்பதற்கு நன்றியை கோரி பிரச்சனையை உள்ளே அனுப்பாமல் பிரச்சனையை வெளியிலிருந்து பார்த்து தீர்க்க செய்ய வேண்டுமே தவிர ஒரு ஞானம் பெற வேண்டும். மாற்ற முடியாது என்று தெரிந்து கொண்டால் மனதார ஏற்றுக்கொள். மாற்ற முடியும் என்றால் முயற்சி செய்து மாற்றிவிடு. அதை பாகுபடுத்தி அறிகின்ற ஞானம் ஒன்று வந்துவிட்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்காது. ஸ்ட்ரெஸ் என்று வைத்துக்கொள், பாசிட்டிவாக இருக்கின்ற வரை உங்களை எந்த சக்தியும் அழிக்காது என்று சொல்லி ஒரு கேள்வி பார்த்தீங்களா? எப்படி பார்த்தீங்களா? நான் அண்ணாமலை கேட்கலாம் ஒன்று. ஓகே, கேளுங்க. உங்கள் பேரை சொல்லிட்டு சொல்லுங்கள். சொல்லுங்கள் ஐயா. ஆமாம், மனிதனுடைய குணம் அது. எப்படின்னா ரொம்ப அருமையானது. விரோதிகளை நாம் கண்டுபிடித்து அவளை வெல்ல முடியும். கூடியே இருந்த துரோகம் பண்ணவர்களை நம்ம அறியவே முடியாது. மனிதன் தோன்றியிலிருந்து இருக்கின்ற துரோகிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர் துரோகிகளா இல்லையா என்று புரிந்து கொள்கின்ற ஞானம் உங்களிடம் இல்லாவிட்டால் துரோகிகளால் நீங்கள் அழிந்து விடுவீர்கள். ஸோ ஒரு தடவை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அதிலிருந்து வெளியில் வரவழைத்து முயற்சிக்க வேண்டும். அதற்கு நாம் உன்னிப்பாக கவனித்து உறவுகளை விட்டு வாழ முடியாது. உறவுகள் மட்டும் இருக்க வேண்டும். முக்கியமாக அந்த உறவுகளில் யார் நல்லவர் கெட்டவர், யார் உங்களுக்கு தீங்கு உங்களை வளமுடன் வைக்க வழி செய்கின்றார் என்று காக்கின்ற மனம் ஆறவே படைத்த மனிதனுக்கு வேண்டும். இல்லாவிடில் வாழ்க்கையில் தோன்றி விடுவீர்கள். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்காக இன்னும் கஷ்டப்பட வேண்டாம். எவ்வளோ எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், நீ நல்லவனாகவே இரு. உன்னை எந்த சக்தியும் அழிக்காது. உண்மை ஒன்று இருக்கின்ற வரை வெல்றதுக்கு தயமாகலாம், அந்த வெல்வதை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. அதான் அடிக்கடி சொல்கிறேன். இந்த படிக்கட்டில் வர்றதுக்கு இப்போ 4-5 படிக்கட்டு வந்ததில்லை. மேல்படி செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு நம் அனைவரும் கீழ்ப்பணிந்து நம் மக்களின் கீழ் பட்டத்தில் இருப்பவங்களை மேல்படி வரை கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே வந்த பிறகு நம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருடைய கருத்தும் என்று கேட்டு ஐயா உங்கள் கேள்விகள் கேட்கலாம். மகிழ்ச்சி தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதை பற்றி என்ன தெரியும்னா, அருமையான கேள்வி, பெரிய கைத்தட்டல் ஐயாவிற்கு. நான் 60 வருடங்களுக்கு முன்பு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் கற்றுக்கொண்டேன். கற்றதை கற்பித்து கொண்டே இருக்கின்றேன். உலக மக்களுக்கு, நோயாளிகளுக்கு, என் மாணவர்களுக்கு கற்பதில் கற்றுக் கொடுப்பதில் மகிழ்ச்சி. கற்றதை சொற்களிங்க 100க்கு 100 கடைப்பிடிப்பதால் தான் எனக்கு மாத்திரையே தேவையில்லையே தவிர, கடைப்பிடிப்பதை தவறிவிட்டால் நான் என்ற நோயாளி ஆகிடுவேன். எல்லா மீட்டிங் நான் ஒன்றே என்று சொல்லுகின்றேன். சொக்கலிங்க வேண்டுவது அனைத்தும் இந்த சொக்கலிங்கத்துக்கிட்ட நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று வாழ்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றேன். அந்த இனிய பயணம் அமைதியாக மகிழ்ச்சியாக செல்ல வேண்டும். ஐயா ஒரு கேள்வி கேட்கணுமா? வெரி குட், வெரி குட், வாழ்த்துக்கள். இவ்வளோ அருமையாக கொடுத்ததுக்கு அண்ணாமலைக்கு நன்றி. அண்ணாமலை பார்த்தா பேரளவு சொக்கலிங்கம் எல்லாம் ஒரு சிவபெருமான்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அந்த தான் அவளை இணைஞ்சிருக்கின்றேன் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. கடைசியாக ஒன்று சொல்லி அனைவரும் ஒன்று சொல்ல வேண்டும். இதை பாருங்களேன், சொல்கிறீங்களா? கூடவே இது என்ன பார்க்குறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அண்ணாமலை என்ன பார்க்குறீங்க? இது என்ன இதெல்லாம் சொல்லுங்கள். கால்குலேட்டர். இதுதான் வாழ்க்கையின் தத்துவங்கள். கூடவே சொல்கிறீங்களா? நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் நம் அனைவரும் 100 வருடம் கலந்து வாழ முடியும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி நன்றி. அடுத்தபடியாக திரு ஜெய லோகேஷ் அவர்கள், மேனேஜிங் டைரக்டர், JJJ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்டீரியர்ஸ், சென்னை.
அவர்களை தற்பொழுது விருது பெற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இதுவரை இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய பேராசிரியர் ராஜா அவர்களுக்கு அனைத்து விருந்தினர்களும் இணைந்து விருதினையும் வழங்கி பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். பேராசிரியர் ராஜா அவர்கள் இப்போது கல்லூரியினுடைய முதல்வராக இந்த ஆண்டு உயர்ந்திருக்கிறார் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய கீதம். अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा, जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे